டாஸ்மாக் முறைகேடு விவகாரம் தொடர்பா தாவேக தலைவர் விஜய் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. டாஸ்மாக் முறைகேடு மற்றும் மோசடிகளை நியாயமா விசாரிக்கணும் அப்படின்னும், தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னும், டாஸ்மாக் மோசடி குறித்து அமலாக்கத்துறை பயன்படுத்தி இருக்கும் வார்த்தைகளை பார்த்தா திமுக அரசு பற்றி ஒரு ஊழல் இலக்கியமே எழுதும் அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம, இது போன்ற முறைகேடுகள் மூலம் ஈட்டப்பட்ட பணம் தான் 200 தொகுதிகளை வெல்வோம் அப்படிங்கிற சூளுரையின் பின்னணிக்கு காரணமானோ கேள்வி எழுப்பியிருக்காரு. அதோட எத்தனை கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை மக்கள் ஒதுக்கி தள்ளுவார்கள்னு கூறியிருக்காரு தாவேக தலைவர் விஜய். விஜயனுடைய இந்த கருத்துக்கு பாஜக முக்கிய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. திமுக செய்த ஊழலை வைத்து புத்தகமே எழுதலாம்னு தாவேக தலைவர் விஜய் கூறியது சரிதானோ, புத்தகம் மட்டுமில்ல திரைப்படமே எடுக்கலாம்னோ பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருக்காங்க. அவங்க எந்த காமாலை கண்ணோட மத்திய பட்ஜெட்டை விமர்சித்தாங்க நாங்க கேட்க முடியுமா? இருக்கிறத இருக்குன்னு சொல்றோம், இல்லத இல்லன்னு சொல்றோம், அவ்வளவுதான். நான் ஏற்கனவே சொன்னேன், ரூ போட்ட பட்ஜெட்டுக்கு ஓ போட முடியாத அளவுக்கு பட்ஜெட் இருக்கு. அமலாக்கத்துறை அறிக்கையை பார்க்கும்போது ஒரு புத்தகமே எழுதலாம்னு விஜய் சொல்றாரு. ஊழல், திமுகவின் ஊழல். நிச்சயமா புத்தகம் இல்ல, திரைப்படமே எடுக்கலாம், அவரு ஒன்னும் பிரச்சனை இல்லை. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.